ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அப்பணிகளுக்கான தமிழ்நாடு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 இதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இந்த பணி பற்றி சொல்லுங்க சார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான அரசு ஆணை என்பது ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கும் தகவல்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு தடவை நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். 1872 ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு 10 இயர்ஸ் 1881 1891 இப்படி நடந்துகிட்டே வந்துச்சு. 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அரசாணை எல்லாம் வெளியாச்சு. பட் கோவிட் தொற்றின் காரணமா அந்த 2021ஆம் வருஷம் நடைபெறவிருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கைவிடப்பட்டது. இப்போ 2027 நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு மறுபடியும் நடத்துறதுக்கு முன்னாடி ஆயத்த பணிகள்லாம் இந்தியா முழுவதும் தொடங்கிட்டது. தமிழ்நாட்டிலையும் முதல் கட்டத்திற்கான இந்த பணி தொடங்கிவிட்டது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கும் தகவல்கள் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை வசதிகள் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இதை நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் அச்சம் இல்லாமல் சரியான மற்றும் முழுமையான தகவல்களை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு யாரு கணக்கெடுப்பாளர்கள் வர்றாங்களோ அப்போ சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்தாங்கன்னா இது உறுதுணையா இருக்கும். நிச்சயமா சார். கணக்கெடுப்பு பணி ஏன் நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருந்தது. ஆனா ரொம்ப சிறப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன் நடக்குது, என்ன நோக்கத்திற்காக அரசு இதை நடத்துறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இதற்கு முன்பாக நடைபெற்ற கணக்கெடுப்பு பணிகளுக்கும் தற்போது நடக்கக்கூடிய கணக்கெடுப்பு பணிகளுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கு சார்? இதுக்கு முன்னாடி லாஸ்டா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் 2011ஆம் வருடம் நடைபெற்றது. 2011ஆம் வருடம் நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் மொத்தம் 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் நடைபெற்றிருக்கு. இப்ப நடக்கவிருக்கிறது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நாடு விடுதலை அடைந்த பின் பார்த்தோம்னா இது 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் முதல் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வழியாக நடத்தப்படக்கூடிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மேனுவலா தான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சஸ் 2027 தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் டிஜிட்டல் சென்சஸ். இது ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு சொல்லலாம், ஒரு டிஃபரன்ஸ்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் முதல் முறையாக அந்த சுய கணக்கெடுப்பிற்கான வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செல்ஃப் எனுமரேஷன் நம்ம சொல்கிறோம். அந்த செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி இதுக்கு முன்னாடி இருந்த சென்சஸ்லாம் இல்லை. இந்த சென்சஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. 2 விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க சார். ஒன்று, டிஜிட்டல் முறையில் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்படுது அப்படிங்கிறது. இன்னொன்று, சுய விவரங்களை முதல் முறையாக இந்த முறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நாம இருக்கிறது தற்போது டிஜிட்டல் யுகம் தான். எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்கு. ஸோ எல்லாருமே அதை பயன்படுத்துகிற அளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த டிஜிட்டல் முறையில் நடத்தப்பட உள்ள இந்த கணக்கெடுப்பு பணிக்காக பார்த்தீங்கன்னா போர்ட்டல்ஸும் ஆப்ஸும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி விரிவாக சொல்லுங்க சார். இந்த டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால எல்லாமே ஆப்ஸ், போர்ட்டல்ஸ், ஆன்லைன் மூலியமா தான் இந்த என்டையர் சென்சஸ் எக்ஸசைஸுமே நடந்துகிட்டு இருக்கு. செல்ஃப் எனுமரேஷன், சுய விவர பதிவேற்றம் இல்லை சுய கணக்கெடுப்புன்னு அந்த வசதிக்கு ஒரு போர்ட்டல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. se.census.gov.in அப்படின்ற போர்ட்டல் இதுக்காண்டியே ஸ்பெஷலாக அதை வச்சு தான் அந்த செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த விண்டோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, டைம் பீரியட். இது இல்லாமல் ஓவராலாக இந்த சென்சஸ் என்டையர் எக்ஸசைஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சஸ் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி ஒரு சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, டிஜிட்டல் சிஸ்டம். இதில் எல்லா விஷயங்களையும் இதில் இருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். CMMS அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக அதை சொல்கிறோம். இந்த போர்ட்டல் மூலிமா டேஷ்போர்டு இருக்குது. நம்மளுக்கு என்ன சென்சஸ் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ண முடியுது. அதனால எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இந்த சென்சஸில் பல கட்டத்தில் பல நிலையில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம், பயிற்சி. அது அந்த ட்ரைனிங் பேட்ச் கிரியேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், யாருக்கு ட்ரைனிங் ஆர்டர்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ், எனுமரேட்டர், சூப்பர்வைசர்ஸ், கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளருக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கூட இந்த போர்ட்டல் இருந்து தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரைனிங் பேட்சஸ் கிரியேட் பண்ணுறதும் இந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். அப்புறம் அவங்களுக்கு ஐடி கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணதும் இந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். இது இல்லாமல் ஒவ்வொரு சென்சஸ்லையும் கொஞ்சம் ரிஜிஸ்டர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ ரூரல் ஏரியாஸில் அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க.
அர்பன் ஏரியாஸில் டவுன் ரிஜிஸ்டர்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சென்சஸுக்கான பேசிக் யூனிட் சார்ஜ்னு நம்ம சொல்கிறோம். அந்த சார்ஜ் ரிஜிஸ்டர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த 3 ரிஜிஸ்டருமே இதுக்கு முன்னாடியெல்லாம் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது முழுக்க வந்து இந்த ஆன்லைனில் சிஎம்எம்எஸ் போர்ட்டல் மூலியமாக தான் நம்ம பண்ண போகிறோம். இத்தனை விஷயங்கள் வந்து நம்ம சிஎம்எம்எஸ் போர்ட்டல் மூலியமாக நம்ம பண்ணுற மாதிரி வசதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் வீட்டுக்கு வரும்போது முன்னாடி வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி ஒரு பெரிய பேப்பர் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் தான் விவரங்கள் எல்லாம் வந்து பதிவு செய்வாங்க. இந்த டைம் வந்து அவங்க மொபைல் தான் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மொபைலில் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மொபைலில் இதுக்காண்டியே ஸ்பெஷலாக வந்து ஆப்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து HLO ஆப் அப்படின்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் ஆப் தான் அதோட பேர். அந்த செயலி வந்து அவங்களோட மொபைலில் வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு அந்த செயலி மூலியமாக தான் கேள்விகளை கேட்குறாங்க. மக்கள் அளிக்கக்கூடிய பதில்களையும் அந்த செயலி மூலியமாகவே மொபைல்லையே அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் மேஜராக ஆப்ஸ் போர்ட்டல், இந்த டிஜிட்டல் காண்டி நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் விவரங்கள். நிச்சயமா சார். இந்த ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் பற்றி சொன்னீங்க, அது எப்படி செயல்படும் அப்படின்ற விதை பற்றியும் சொன்னீங்க. இப்போது ஒரு துல்லிய தன்மைக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் முறையில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்மளுடைய நாடு. அப்போது ஒரு சரியான ஒரு தகவல்களை அரசுக்கு வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? ஆமாம். இப்போ நம்ம ஒவ்வொரு சென்சஸும் வர டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிக்கிட்டே வருது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. அதனால நம்மளும் வந்து அதை அப்கிரேட் பண்ணுற மாதிரி அது ஒரு இது. அந்த துல்லியம், கரெக்டான அக்யூரேட் டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர். ரெண்டாவது டைம் சேவிங். நம்மளுக்கு வந்து எல்லாம் மேனுவலாக அவங்க பண்ணுறப்ப அதை காட்டிலையும் டிஜிட்டலாக பண்ணுறப்ப வேகமாகவே பண்ணுறாங்க. முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் அந்த மாதிரி டைம் எடுத்தாங்கன்னா இப்போ இந்த மொபைல் ஆப் மூலியமாக பண்ணுறப்ப அவங்கனால ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு வீட்டுக்குண்டான விவரங்களை வந்து சேகரிக்க முடியுது. ஸோ அக்யூரசி, டைம் சேவிங், இந்த 2 தான் வந்து இதோட மெயின் அட்வான்டேஜஸாக இருக்குது. நிச்சயமா சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பணிகள் வந்து தொடங்கிது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக இந்த பணி வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அரசு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 கட்ட பணிகள் என்ன சார்? முதல் கட்டத்தில் என்ன மாதிரியான பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும்? என்ன விஷயங்கள் கணக்கெடுப்பில் எடுத்துக்கொள்ளப்படும்? எப்பொழுதுமே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக தான் இது வரைக்கும் நடைபெற்று வந்திருக்கு. ஏன் 2 கட்டங்களாக பண்ணுறோம்னா, அந்த 2ஆம் கட்டத்திற்கான அடித்தளம் தான் இந்த முதல் கட்டம். 2ஆம் கட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்குண்டான ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எப்பயுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். நாடு முழுவதும் அதே தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து நம்ம வீடுகள் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் தகவல்கள் வந்து சேகரிக்கிறோம். வீட்டில் உள்ள வசதிகள், வீட்டில் உள்ள உடைமைகள், இதை பற்றின தகவல்கள் தான் வந்து நம்ம முதல் கட்டத்தில் வந்து நம்ம தகவல்கள் சேகரிக்கிறோம். இது மூலியமாக வந்து நாட்டில் எவ்வளோ வீடுகள் இருக்குது, கட்டடங்கள், ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்ராக்சிமேட்டாக இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே ஒவ்வொரு வீட்லையும் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டினும் இருக்குது. இந்த 2 தகவல்களை வச்சு நம்ம 2ஆம் ஃபேஸ்ன்றது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து மக்களை பற்றின விரிவான தகவல்களை வந்து நம்ம சேகரிக்கிறோம். அவங்களோட வயசு என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி பண்ணுறோம். அந்த 2ஆம் கட்டத்திற்கான அடித்தளமாக இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு வீடுகள் இருக்குது, எத்தனை கணக்கெடுப்பாளர்கள் வந்து நமக்கு தேவைப்படுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பிளான் பண்ணுறதுக்கு இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. அது இல்லாமல் நாட்டினுடைய அடிப்படை வசதிகள், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு நாட்டில் டெவலப் ஆகிருக்கு, இன்னும் என்ன தேவைகள், எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் மக்களை போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்ற இந்த விவரங்கள் கூட முதல் கட்டத்தின் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்குது. சரி சார். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து இன்னொரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் இருக்கிற வசதிகள், வீடோட தன்மை, இப்போ வந்து அது வந்து மாடி வீடா, கூரை வீடா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கணக்கெடுப்புக்குள்ளே வந்துடுது. அப்போது மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அரசோட அடுத்த கட்ட திட்டங்களுடைய செயலாக்கத்துக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லலாமா சார்? ஆமாம், அது கண்டிப்பாக நம்ம திட்டமிடலுக்கு இது வந்து கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். ஆனால் செயலாக்கம், இந்த தகவல்களை வச்சு தான் வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு திட்டம் வகுக்கிறாங்கன்னா அந்த திட்டத்துக்கு வந்து தனியாக அதுக்கு கைட்லைன்ஸ் வந்து வகுக்கப்படும். அது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் தனியாக வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பெனிஃபிட் கொடுக்கலாம் இல்லை கொடுக்கல அப்படின்றது வந்து டிசைட் பண்ணுவாங்க. பட் ஓவராலாக ஒரு பிளான் பண்ணணும். இப்போ நாட்டில் வந்து எவ்வளோ கேஸ் கனெக்ஷன் இருக்குது, எவ்வளோ பேர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் வந்து சமையலுக்கு எரிவாயு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டேட்டா தேவைப்படுறப்ப அது நம்ம இந்த சென்சஸ் டேட்டாவை தான் ஒரு பேஸாக வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், ஃப்ரீ சிலிண்டர்ஸ் கொடுக்கணும்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு ஒரு திட்டம் வகுக்கணும்னா அதுக்கு வந்து தனியாக வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம நேரடியாக அந்த சென்சஸ் மூலியமாக சேகரிக்கிற தகவல்களை வச்சே அந்த பெனிஃபிட்டை வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்கு. இது வந்து ஒரு டேட்டா, ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா.
இதை வச்சுட்டு அவங்க ப்ரோக்ராம்ஸ் ஸ்கீம்ஸ் டிவைஸ் பண்ணுறப்ப அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி புது கிரைட்டேரியா கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் வெரிஃபை பண்ணிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. நிச்சயமா சார். இப்போ இதுல முதல் கட்ட பணிகள்ல 33 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் என்னென்ன? ஏன்னா ஒன்னொன்னையும் நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார். இந்த 33 கேள்விகள் முதல் கட்டத்தில் இடம்பெற்றுள்ள 33 கேள்விகளுமே மேக்சிமம் வீடுகள், வீட்டினுடைய நிலை, வீட்டில் உள்ள வசதிகள், உடைமைகள், இதை சார்ந்த கேள்விகளாக தான் இருக்குது. பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் அந்த மக்களை பற்றின தகவல்கள் அப்படின்றது வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. முதல்ல வந்து இதில் ஒரு கேள்வி வந்து நேம் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு, குடும்ப தலைவரின் பெயர், அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து குடும்பத்தில் வசிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த குடும்ப தலைவர் வந்து எஸ்சி பிரிவை சேர்ந்தவரா, எஸ்டி பிரிவை சேர்ந்தவரா, இல்லை இதர பிரிவுகளை சேர்ந்தவரான்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த 3 கேள்விகளை தவிர்த்து நம்ம மிச்ச கேள்விகள்லாம் பார்த்தோம்னா அது எல்லாமே அந்த வீட்டோட நிலைமையை பற்றி தான் இருக்குது. அதில் வீட்டினுடைய கூரை வந்து எந்த பொருளை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க, அது வந்து ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கா, இல்லை மேலே தகர வீடு மாதிரி இருக்கா, அந்த மாதிரி. அதே மாதிரி வீட்டினுடைய சுவர் அது என்ன மெட்டீரியல், ப்ரிடாமினண்ட்டாக என்ன மெட்டீரியலில் கட்டியிருக்காங்க, மண் சுவர் வச்சு கட்டியிருக்கிறாங்களா, இல்லை செங்கல் வச்சு கட்டியிருக்கிறாங்களா, அந்த மாதிரி. அப்புறம் தரை வந்து என்ன ஒரு பொருளை வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது, ரொம்ப பழைய காலத்து வீடா, கொஞ்சம் இடிகிற நிலைமையில இருக்கா, இல்லை நல்லா இருக்கா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. அந்த வீட்டில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை, அறைகள்லாம் வந்து நம்ம கிச்சன், டாய்லெட் அதெல்லாம் விட்டுட்டு லிவிங் ரூம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது போக வந்து வீட்டில் என்ன வசதிகள் இருக்குது, வசதிகள்னால் வந்து அந்த வீட்டில் வந்து குடிநீர் ஆதாரம் இருக்கா, குடிநீர் ஆதாரம் இருந்துச்சுன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கா, இல்லை வீட்டு காம்பவுண்டில் இருக்கா, இல்லை வெளியில் இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எடுத்துகிட்டு வரணுமா, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அந்த வீட்டில் கழிப்பறை வசதி இருக்கா, கழிப்பறை வசதி இருந்தால் என்ன டைப் ஆஃப் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றதும் அதில் இருக்குது. அது இல்லாமல் அவங்க கிச்சன் இருக்கா, கிச்சனில் சமையலுக்கு வந்து எரிவாயு பயன்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி இடம்பெற்றுள்ளது. அதுக்கப்புறம் வந்து உடைமைகள், அந்த வீட்டில் வந்து என்ன மாதிரி உடைமைகள்லாம் இருக்குது அப்படின்றதுல இருக்கு. மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கா, அப்புறம் அவங்க வீட்டில் டெலிஃபோன் இருக்கா, பைசைக்கிள் இருக்கா, 2 வீலர் இருக்கா, கார் இருக்கா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. டிவி இருக்கா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இடம்பெற்றுள்ளது. லாஸ்ட்டாக வந்து மொபைல் நம்பர் கேட்குறாங்க. மொபைல் நம்பர் வந்து ஆப்ஷனல். இந்த 33 கேள்விகளில் வந்து மொபைல் நம்பர் மட்டும் ஆப்ஷனல். அவங்க விருப்பம்னா கொடுக்கலாம், இல்லாட்டி பரவாயில்லை. மிச்ச எல்லா கேள்விகளுக்கு வந்து மக்கள் விடையளிக்கிற மாதிரி தான் இந்த கேள்விகள் அமைந்துள்ளது. நிச்சயமா சார். இப்போ அந்த குடும்ப தலைவருடைய மொபைல் நம்பர் தான் கொடுக்கணுமா, இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யாருடைய மொபைல் நம்பர் அது கொடுக்கலாம்? அது யாரோட மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நிச்சயமா சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு சார். இன்னைக்கு சென்னை மாதிரியான நகரங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. இந்த எனுமரேஷன் எடுக்கிறவங்க எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் வந்து வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு போக முடியாத தகவல்களும் இருக்கு. அப்போ அவங்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்? இப்போ தமிழகம் முழுவதும் வந்து 1,15,000 சுமார் 1,15,000 கணக்கெடுப்பாளர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபட உள்ளனர். இவங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு 19,000 சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு 30,000 ஆஃபீஸர்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. சார்ஜ் லெவல் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், கார்பரேஷன் லெவல், வேறு லெவல் ஆஃபீஸர்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. மொத்தமாக 1,50,000 பேர்லேருந்து 1,60,000 பேர் வரைக்கும் இந்த சென்சஸ் பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அவங்க போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜாக நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க்லோடு அப்படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800லேருந்து 900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா. இந்த 2 கிரைட்டேரியா மீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ கிராமப்புறங்களாக இருந்தால் அந்த ஊர் தலைவர் இருப்பார், பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்தில் செக்ரட்டரி இருப்பார், விஏஓ இருப்பார், ஸ்கூல்ஸ் எதாவது இருந்தால் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்க கிட்டலாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவலை வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப சில வீடுகள் சென்னை மாதிரி மாநகராட்சியில் வந்துட்டு நிறையா வீட்டில் வேலைக்கு போயிருப்பாங்க. கிராமப்புறங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அவங்க வந்து இந்த 30 நாளில் இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுல 2-3 ரவுண்டு கூட அவங்க போவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போகிறப்ப எந்தெந்த வீட்டிலலாம் பதில் அளிக்கக்கூடிய லெவலில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டிலலாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபஸ்ட் ரவுண்டு போகிறப்பயே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்லை அந்த வீட்டில் வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வீட்டிலலாம் ஆள் இல்லை, அடைச்சிருக்கு,
இந்த வீட்ல எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற நபர் அங்கே இல்லை. இந்த மாதிரி 2-3 கேட்டகரியாக வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. இவங்களை கவர் பண்ணுறதுக்காண்டி மேபி ஆஃப்டர் ஈவினிங் லேட் ஹவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.